வணக்கம் அனைவருக்கும் உம்மரை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உங்கள் வியாபாரத்திற்கு சொந்தமான அனைத்தையும் நிர்வகிக்க உதவும் சக்தி வாய்ந்த அம்சமான ஆசெட் ஐ பற்றி நாங்கள் உங்களை வழிநடத்தப் போகிறோம். சொத்துக்களை வாங்குவதிலிருந்து ஒதுக்குவதும், கண்காணிப்பதும், இடமாற்றம் செய்வதும், மதிப்பிழப்பை கையாள்வதும் வரை இந்த மாடியூல் அனைத்தையும் செய்யும். நீங்கள் எளிதாக கையிருப்பை சொத்துக்களாக மாற்றலாம், அவற்றை குழுக்கள் அல்லது இனங்களுக்கு இடமாற்றம் செய்யலாம், மேலும் சொத்து பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். இது வேகமாகவும் எளிமையாகவும் உங்கள் நேரத்தை சேமிக்கவும் உதவுகிறது. எனவே நீங்கள் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தலாம், அதாவது உங்கள் வியாபாரத்தை நிறுத்தலாம். நீங்கள் அசெட் ஐ இங்கே திரையில் பார்க்கலாம். சொத்துக்கள் எந்த வியாபாரத்திற்கும் முக்கியமானவை. நீங்கள் ஒரு வியாபாரம் நடத்துகிறீர்கள் என்றால் உங்கள் வியாபாரம் தற்போது வைத்திருக்கும் சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும். உங்கள் வியாபாரத்தில் உள்ள சொத்துக்களின் தகவல்களை இந்த தாவல் மூலம் உருவாக்கி நிர்வகிக்கலாம். புதிய சொத்தை உருவாக்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள ஒன்றை பதிவு செய்யவோ முதலில் கிரியேட் நியூ அசெட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் சொத்தின் பெயரை உள்ளிடலாம். உதாரணத்திற்கு நான் ஒரு மரப்பொருள் ஃபர்னிச்சர் உருவாக்குகிறேன். ஐ தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் தேவைக்கேற்ப புதிய ஐ உருவாக்கலாம். அடுத்து சொத்தின் வகையை தேர்வு, அது ஸ்கிராப், வர்த்தக பொருட்களா, இறக்குமதி செய்யப்பட்ட சொத்தா தேர்வு. சொத்து அசெட் கோட் உருவாக்கப்படும். பிறகு அந்த மரப்பொருளுக்கான அலகை யூனிட் தேர்வு செய்யலாம். இந்த சொத்தின் அளவை எப்படி சுட்டிக்காட்ட விரும்புகிறீர்களோ அதை தேர்வு செய்யலாம். போஸ்டிங் லெட்டரை தேர்வு செய்யவும். உதாரணத்திற்கு மரப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ் என்பதை தேர்வு செய்து பிறகு இந்த சொத்தின் மதிப்பிழப்பை டெப்ரிசியேஷன் பதிவு செய்ய தேவையான டெப்ரிசியேஷன் லெட்டரையும் தேர்வு செய்யவும். விவரங்களை சேமிக்க எளிதாக சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். தற்போது நான் ஒவ்வொரு சொத்தையும் கைமுறையாக உருவாக்குகிறேன், ஆனால் அலைன் பாக்ஸில் இறக்குமதி விருப்பமும் உள்ளது. உங்களிடம் சொத்து விவரங்கள் எக்ஸெல் கோப்பில் இருந்தால் இந்த தாவலை பயன்படுத்தி ஒரு வடிவமைப்பை உருவாக்கி நேரடியாக பதிவேற்றலாம். உங்கள் எக்ஸெல் கோப்பின் நெடுவரிசைகளை பொருத்தவும். உங்களிடம் தரவு இல்லையெனில் டெம்ப்ளேட் வடிவத்தை டெம்ப்ளேட் ஃபார்மேட் பதிவிறக்கம் செய்து அந்த கோப்பில் அனைத்து சொத்து விவரங்களையும் உள்ளீடு செய்து பிறகு இம்போர்ட் பட்டனை பயன்படுத்தி நேரடியாக இறக்குமதி செய்யலாம். இதன் மூலம் பல சொத்துக்களை எளிதாக இறக்குமதி செய்ய முடியும். ஏதேனும் சொத்து விவரங்களை புதுப்பிக்க அல்லது மாற்ற வேண்டுமெனில் எடிட் பட்டனை கிளிக் செய்யவும். அதே சாளரம் விண்டோ திறக்கப்படும். இதில் நீங்கள் சொத்து தகவல்களை திருத்தலாம். ஒரு சொத்தை நிரந்தரமாக நீக்க விரும்பினால் delete பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது எனக்கிடம் ஒரு சொத்து மட்டுமே உள்ளது. பல சொத்துக்கள் இருந்தால் அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் நீக்க விரும்பினால் செக் பாக்ஸ்களை தேர்வு செய்து பல்க் delete விருப்பத்தை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சொத்துக்கள் மென்பொருளிலிருந்து நீக்கப்படும். இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸெல் பட்டனம் உள்ளது. அனைத்து சொத்து தரவையும் ஏற்றுமதி செய்ய வேண்டுமெனில் இந்த எக்ஸெல் பட்டனை கிளிக் செய்யவும். என்ற சொத்தையும் விரைவாக கண்டுபிடிக்க தேடல் பெட்டியில் சொத்து விவரங்களை செய்யவும். நீங்கள் குழு பெயர், சொத்து பெயர் அல்லது அலகு பெயரை உள்ளிடலாம். நீங்கள் உள்ளிட்டதை அடிப்படையாக கொண்டு முடிவுகள் தோன்றும். சொத்து பட்டியலை வடிகட்ட விரும்பினால் ஃபில்டர் தாவலை பயன்படுத்தி உங்கள் தேவைக்கேற்ப குறைக்கலாம். எந்தவொரு மாற்றங்களையும் செய்த பிறகு புதுப்பிக்கப்பட்ட தகவல் திரையில் தெரியவில்லை என்றால் ரிஃப்ரெஷ் பட்டனை கிளிக் செய்து தற்போதைய தரவை மீண்டும் ஏற்றவும். இப்போது அடுத்த விருப்பத்திற்கு செல்லலாம். இன்வெண்டரி முதல் சொத்து. இன்வெண்டரி முதல் சொத்து என்பது உங்கள் வியாபாரத்திற்கு புதிய சொத்துக்களை வாங்கும் போது முதலில் ஒரு வாங்கும் பில் உருவாக்க வேண்டும் என்பதாகும். முதலில் அந்த சொத்து இன்வெண்டரியாக பதிவு செய்யப்படுகிறது. வாங்கும் பில் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த இன்வெண்டரி பொருளை சொத்தாக மாற்றலாம். நான் ஒரு புதிய சொத்தை எங்கள் வியாபாரத்திற்கு வாங்கியுள்ளதால் வாங்கும் பில் உருவாக்குகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சொத்தை வாங்கிய விற்பனையாளரை தேர்ந்தெடுத்து இன்வாய்ஸ் எண்ணையும் மற்ற தொடர்புடைய விவரங்களையும் உள்ளிடுங்கள். பிறகு பொருளை தேர்ந்தெடுக்கவும். உதாரணத்திற்கு மரச்சாமான்கள். அளவை உள்ளிடவும். பொருள் மாஸ்டரில் வரி அல்லது ஏற்றிய விவரங்கள் இல்லையெனில் இந்த திரையிலிருந்தே வரியை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு பிறகு எளிதாக சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது வாங்குதல் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. அந்த இன்வெண்டரியை சொத்தாக மாற்ற வேண்டும்.
அசெட் தொகுதிக்கு சென்று அங்கிருந்து இன்வென்டரி டு அசெட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இங்கே இன்வெண்டரி பொருளையும் அதை எந்த சொத்தாக மாற்ற வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்கவும். அளவை உள்ளிடவும். பிறகு சொத்தின் செலவினை உள்ளிடவும். ஏதேனும் ஆரம்ப தள்ளுபடி டெப்ரிசியேஷன் இருந்தால் அதையும் தள்ளுபடி மாதங்களுடன் சேர்த்து உள்ளிடலாம். சொத்து புதிதாக வாங்கப்பட்டிருந்தால் ஆரம்ப தள்ளுபடி தேவையில்லை. ஓகே என்பதை கிளிக் செய்யவும். சொத்து பொருள் குறியீடு தானாகவே மென்பொருளால் தேர்ந்தெடுக்கப்படும். நீங்கள் வாங்கிய பில் எண், வாங்கிய தேதி மற்றும் விற்பனையாளரின் பெயரை உள்ளிடலாம். நீங்கள் தயாரிப்பு விவரங்கள் அல்லது ஏதேனும் குறிப்புகள் சேர்க்கலாம். எல்லா விவரங்களும் உள்ளிடப்பட்ட பிறகு சேமிக்க சேவ் கிளிக் செய்யவும். விவரங்களை அச்சிட விரும்பினால் அச்சு பிரிண்ட் விருப்பம் உள்ளது. இன்வெண்டரி விவரங்களை சொத்து தரவாக எக்ஸல் மூலம் இறக்குமதி செய்யவும் இம்போர்ட் பட்டனை கிளிக் செய்யலாம். மீண்டும் உங்கள் தரவு தயார் இல்லை என்றால் டெம்ப்ளேட் கோப்பை பதிவிறக்கம் செய்து விவரங்களை உள்ளிட்டு பிறகு அதை இறக்குமதி செய்யவும். இன்வெண்டரி பொருட்கள் அனைத்தும் சொத்துக்களாக மாற்றப்பட்ட பட்டியலை பார்க்க ஓபன் டேப்பை கிளிக் செய்யவும். நீங்கள் பதிவுகளை அழிக்க delete டேப்பை பயன்படுத்தலாம். விலைப்பட்டியல் விவரங்களை காப்பி பட்டன் மூலம் நகலெடுக்கலாம் அல்லது விலைப்பட்டியலை நிரந்தரமாக அழிக்காமல் ரத்து செய்யலாம். ரத்து செய்யப்பட்ட விலைப்பட்டியலை மீட்டெடுக்கலாம். உங்களிடம் பல யூனிட்கள் இருந்தால், உதாரணத்திற்கு 10 யூனிட்கள், ஒவ்வொரு சொத்தும் தனித்தனியாக பட்டியலிடப்படும். ஒவ்வொரு யூனிட்டிற்கும் தனிப்பட்ட விவரங்களை உள்ளிடலாம். மூலதன இழப்பு மாதங்கள் புலம் நிரப்ப வேண்டும். சேமிக்க கிளிக் செய்வதற்கு முன் நிரப்பவும். இப்போது அடுத்த விருப்பமான அசெட்டுக்கு செல்லலாம். ஒரு சொத்து இனி நிலையான சொத்தாக தேவையில்லை என்றும் அதை மறுபயன்பாடு செய்யவோ அல்லது சரக்காக இன்வென்ட்ரி விற்கவோ வேண்டுமானால் இந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட சொத்துக்களை மீண்டும் சரக்காக மாற்றி சொத்து பதிவிலிருந்து சரக்கு தொகுதி இன்வென்ட்ரி மாட்யூல் மாற்றலாம். இது சிறந்த பங்கு மேலாண்மை மற்றும் துல்லியமான நிதி அறிக்கையை வழங்க உதவுகிறது. வவுச்சர் எண் தானாகவே அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படும். ஆனால் நீங்கள் இதை நம்பரிங்கில் அமைத்து கைமுறையாக மாற்றவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட முன்னொட்டு பிரிப்பால் மற்றும் எண் வடிவமைப்பை அமைக்கவோ முடியும். பொது அமைப்புகளில் நீங்கள் அறிவிப்புகளை தேர்வு செய்யலாம் மற்றும் தேவையானால் அனுமதி முறையை அமைக்கலாம். தேதி இயல்பாக தற்போதைய தேதியாக இருக்கும். நீங்கள் அதை காலண்டர் ஐகானை பயன்படுத்தி மாற்றலாம். அசெட் ஐட்டம் புலத்தில் மாற்ற வேண்டிய சொத்தை தேர்வு செய்யவும். இன்வென்ட்ரி ஐட்டம் புலத்தில் அது மாற்றப்பட வேண்டிய பொருளை தேர்வு செய்யவும். சொத்து எண்ணை தேர்வு செய்து மாற்றத்தை முடிக்க வெறும் சேவ் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து சொத்து மாற்றம் அம்சத்தை பார்ப்போம். உங்கள் நிறுவனம் ஒரு அமைப்பாக இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் பணியாளர்களுக்கு லேப்டாப்புகளை ஒதுக்க விரும்புகிறீர்கள். இதற்காகத்தான் சொத்து மாற்றும் விருப்பம் பயன்படுகிறது. எந்த சொத்து எந்த பணியாளருக்கு மாற்றப்பட்டது போன்ற தகவல்களை நீங்கள் நிர்வகிக்கலாம். பணியாளர் புலம் எம்ப்ளாயி ஃபீல்ட் தெரியவில்லை என்றால் அதை அமைப்புகளில் இயக்க வேண்டும். அதை செய்ய கம்பெனிக்கு செல்லவும். பிறகு இன்வென்ட்ரி தாவலில் ஃபிக்ஸ்ட் அசெட் ஹேண்ட்ஸ் ஆன் அட்ரிபியூட்ஸ் பகுதியை ஸ்க்ரோல் செய்யவும். இங்கே சொத்து தொகுதிக்கு கூடுதல் 5 புலங்களை இயக்கலாம். செக் பாக்ஸை குறிக்கவும், காலியாக விட அனுமதிக்க வேண்டுமா என்பதை தேர்வு செய்யவும், தலைப்பு பெயரை உள்ளிடவும், உதாரணத்திற்கு எம்ப்ளாயி என்று. புல வகையை ஃபீல்ட் டைப் குறிப்பிடவும், அது கஸ்டமர், வெண்டர் அல்லது எம்ப்ளாயி என்று. இந்த சந்தர்ப்பத்தில் எம்ப்ளாயி என்பதை தேர்வு செய்யவும். கிளிக் செய்து பிறகு தாவலை டாப் ரீஃப்ரெஷ் செய்யவும். இப்போது மீண்டும் சொத்து தொகுதிக்கு அசெட் மாட்யூல் திரும்பும்போது பணியாளர் புலம் எம்ப்ளாயி ஃபீல்ட் தெரியும். வவுச்சர் பெயர் தானாகவே அமைப்பால் தேர்வு செய்யப்படும். நீங்கள் தேதியை தேர்வு செய்யலாம். பிறகு சொத்து பொருள் மற்றும் சொத்து எண்ணையும் தேர்வு செய்யலாம். அடுத்து சொத்தை மாற்றும் பணியாளரை தேர்வு செய்து தேவையான கூடுதல் விவரங்களை உள்ளிடவும். கிளிக் செய்து பிறகு சொத்தை மாற்றும் புதிய பணியாளரை தேர்வு செய்யவும். மீண்டும் கிளிக் செய்யவும். இது சொத்து மாற்றத்தை பதிவு செய்யும்.
மாற்றப்பட்ட சொத்துக்களை பார்க்க ஓப்பன் தாவலை செல்லவும், தேதிக்கான வரம்பை அமைத்து கிளிக் செய்யவும். தொடர்புடைய தரவுகள் திரையில் காண்பிக்கப்படும். இது உங்கள் சொத்துக்களின் தற்போதைய நிலை மற்றும் அவை யாருக்கு மாற்றப்பட்டுள்ளன என்பதை கண்காணிக்க உதவும். நீங்கள் சரக்குகளை சொத்தாக மாற்றி அந்த மாற்றத்தின் போது ஒரு பணியாளருக்கு ஒதுக்க விரும்பினால் இப்போது அதை செய்யலாம், ஆனால் முதலில் அமைப்பில் பணியாளர் புலத்தை இயக்கிய பிறகு மட்டுமே. இப்போது அறிக்கைகள் பற்றி பேசலாம். அறிக்கைகள் தாவலுக்கு சென்று சொத்துக்களுக்கான அனைத்து அறிக்கைகளையும் பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் செய்து சொத்துக்கள் பிரிவை தேர்வு செய்யவும். இங்கே சொத்து பதிவேடு, சொத்து மாற்ற பதிவேடு மற்றும் சொத்து மதிப்பிழப்பு ஆகியவற்றை காணலாம். இப்போது மதிப்பிழப்பை எப்படி கணக்கிடுவது என்று பார்க்கலாம். மதிப்பிழப்பு டெப்ரிசியேஷன் செட்டிங்ஸ் அமைக்க கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் தாவலை கீழே ஸ்க்ரோல் செய்யவும். அங்கே டெப்ரிசியேஷன் ரேட் பிரிவை காணலாம். இங்கே மதிப்பிழப்பு லெட்ஜரை டெப்ரிசியேஷன் லெட்ஜர் தேர்வு செய்யலாம். ஏஎஸ்என்எம் முறையை ஏஎஸ்என்எம் மெத்தட் அடிப்படையாக கொண்டு ஐடி மதிப்பிழப்பு விகிதங்களை அமைக்கலாம். ஏஎஸ்என்எம் அடிப்படையில் நிறுவன மதிப்பிழப்பு விகிதங்களை அமைக்கலாம் மற்றும் பொருந்தும் விகிதங்களை இங்கே உள்ளிடலாம். அவ்விதமாகத்தான் மதிப்பிழப்பு கணக்கிடப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. இதனுடன் சொத்து தொகுதி ஆசெட் மொடியூல் முடிவடைகிறது. நன்றி.